தலைமுடி ரொம்ப கொட்டுதா, கருப்பு உளுந்தும் கருவேப்பிலையும் வச்சு பொடி செஞ்சு அதை இட்லியில் போட்டு சாப்பிடுங்க. இதுக்கு ஒரு கடாயில் 1 கப்பு கருப்பு உளுந்து, அது கொஞ்சம் தெரியறதுக்காக வெள்ளை உளுந்து சேர்த்துக்கங்க, அப்போ தான் வறுபடுறது தெரியும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் பெருங்காயம் போட்டு வறுப்பட்டதும் காஞ்ச மிளகா ஒரு 10-12 போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதை இடித்த பூண்டு பல்லு 12 போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலையும் உப்பையும் போட்டு நல்லா வறுத்து எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதும் மிளகாயை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு அதோட பருப்பையும் அரைச்சி இந்த மாதிரி கொரன்னு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்தா பொடி ரெடி. அப்புறம் மினி இட்லி பிளேட்டில் இட்லி ஊற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக பாருங்கள், இட்லியும் ரெடி. இப்போ பொடியும் ரெடி, இட்லியும் ரெடி. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குது, பிச்சு கூட காமிக்கிறேன் பாருங்கள். மினி இட்லி பிளேட், இந்த இட்லி சட்டியெல்லாம் எங்கள் அண்ணம் ஷாப்பில் இருக்குது. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் பொடி போட்டுட்டு அதில் அவிச்சு வச்சுக்க இட்லியும் போட்டு பெரட்டி எடுத்தால் பொடி இட்லி ரெடி. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. எல்லாரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.